இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தையை தான் பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழக்கூடிய வார்த்தைன்னு இதை சொல்லலாம். நிச்சயமாக நம் வாரம் முழுவதும் எத்தனையோ நிஹ்மத்துகளை அல்லாஹ்விடத்திலிருந்து அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். அவனுடைய நிஹ்மத்துகள் இல்லாம நம்மளுடைய நாட்கள் கழியவே இல்லை. எத்தனை தேவைகள் இருந்தாலும் தேவைகளை மிஞ்சிய அளவுக்கு அல்லாஹுடைய நிஹ்மத்துகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கு. நம்ம ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை வந்துனுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம செய்ய வேண்டியது, ஒரு வாரமாக நாங்கள் செய்த பிழைகளுக்கு மன்னிப்பு கொடுன்னு அல்லாஹ்விடத்துல மன்றாடுவது. அதுக்கப்புறம் ஒரு வாரமாக எங்களுக்கு கொடுத்த நிஹ்மத்துகளுக்கு நாங்கள் உன்னை புகழ்கிறோம்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்வது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை கூறுவது. இன்னும் நம்மளுடைய துஆக்களை அதிகமாக கேட்பது. இந்த 4ஐயும் பார்த்தா ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை வந்தவனும் நம்ம அதிகமாக செய்யணும். இன்னைக்கு அதுல சிறப்பான ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். இதை பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அப்படிங்கக்கூடிய நூல்ல 1001வது அறிவிப்பாக வந்திருக்கு. சஹீஹான அறிவிப்பா இருக்கு. ஒரு மனிதன் தொழுகையில சேருவதற்காக ஓடி வராரு. ஓடி வரும்போது அவருக்கு மூச்சரைக்குது. அப்படி மூச்சரைக்கும் போது என்ன பண்றாங்க, வந்து நின்றுட்டு தொழுகையில சேர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதுறாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு அவர்கள் கேட்டாங்களாமா, இந்த வார்த்தையை யார் சொன்னாங்கன்ட்டு. அதுவும் நீங்க சொன்னது தவறில்லை, யாருன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டபோது அந்த மனிதன் சொன்னாங்க, நான் மூச்சிறைத்து ஓடி வந்தேன் அல்லாஹ்வின் தூதரே, நான் மூச்சிறைத்து ஓடி வந்தேன் அல்லாஹ்வின் தூதரே, அதனால நான் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க சொன்ன இந்த வார்த்தையை சுமந்து செல்வதற்காக 12 மலக்குமார்கள் போட்டியிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நன்மையை நம்ம செய்யறதே வந்து எவ்வளவு சிறப்பு. அந்த நன்மையை வந்து சுமந்து செல்வதற்காக மலக்குமார்களே போட்டிட்டு இருக்காங்கன்னா 12 மலக்குமார்கள் எவ்வளோ சிறந்த வார்த்தையை கொண்டு அந்த மனிதன் அல்லாஹ்வை புகழ்ந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. நாமளும் அல்லாஹ்வை அந்த மாதிரி புகழ்வதை அல்லாஹ் விரும்புகிறான். நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹின்னு நம்ம சூறா ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அல்ஹம் சூறா அல்லாஹ்வை புகழ்ந்துதான் ஆரம்பிக்குது. நம்ம அதை தான் எல்லா தொழுகையிலையும் ஓதுறோம். குர்ஆன் ஆரம்பிக்கும் போதே அல்ஹம்து தான் ஆரம்பிக்குது. அப்ப அல்லாஹ் தன்னை புகழ்வதை விரும்புகிறான். அதற்காகத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய நிஹ்மத்துகளுக்கு அல்லாஹ்விற்கு நம்ம நன்றி சொல்வதற்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம அல்லாஹ்வை புகழ்வோம். அப்போ புகழ்வது மூலமாக நமக்கு கொடுத்த நிஹ்மத்துகளுக்கு நன்றி சொல்றோம். அல்லாஹ்வை நம்ம என்ன பண்றோம், கண்ணியப்படுத்துறோம். அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக ஆகிறோம். இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளாக இருக்கு. எத்தனையோ அமல்களை எல்லாம் செஞ்சிடறோம். ஆனா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை நம்ம வந்து உபயோகப்படுத்துறதே இல்லை, ஓதுறதே இல்லை. நம்ம அதை ஒரு 30-40 முறையாவது குறைந்தது ஓதணும். ஒரு நேரம் திக்ரோட நம்ம 33 முறை ஓதிடுறோம். இந்த மாதிரியான அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளை நம்ம ஓதுறதே இல்லை. அப்படி அல்லாஹ்வை புகழ்பவர்களுக்கும் நன்றி செலுத்துபவர்களுக்கும் அல்லாஹ் நிஹ்மத்துகளை வாரி வாரி வழங்குவான். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல நம்மளுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நமக்கு நிஹ்மத்துகள் கிடைக்கும், நமக்கான எல்லா வித நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இப்ப அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பிறை தெரிந்துவிடும் எண்ணப்படுது. துல்ஹஜ்ஜுடைய நாள் தொடங்க போது 10 நாட்களுக்கும் பார்த்தா 10 அமல்கள் வந்து உங்களுக்கு தினமும் எடுத்து தொகுத்து கொடுக்கலான் இருக்கும். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துவாங்க. இந்த 10 நாட்களும் உங்களுக்கே தெரியாத அமல்களை கூட நம்ம எடுத்து கொடுத்தோம்னா இலகுவாக நீங்க வந்து சேர்ந்து செய்து கொள்ளலாம், அந்த நன்மையை வந்து அடைந்து கொள்ளலாம். அதனால நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மலக்குமார்கள் போட்டியிட்ட அல்லாஹ்வை புகழ்வதிலே சிறந்த வார்த்தையான அந்த வார்த்தை என்னன்னு பார்த்தா அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் த்வய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அப்படின்னா என்னன்னா, தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியதுன்னு அர்த்தம். எவ்வளோ அற்புதமாக அல்லாஹ்வை புகழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. இதனாலதான் மலக்குமார்களே போட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இதை வந்து 40 முறை ஓதிக்கிறோம். நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகமா ஓதுங்க, அவ்வளோ சிறப்புகள் கிடைக்கும். நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு 40 முறை ஓதிக்கலாம். அப்புறம் நம்ம செய்யலாம்னா நம்ம செய்ய மாட்டோம். அனைவரும் சேர்ந்து செய்வதே ஒரு சிறப்பாக இருக்கும். அதுவும் ஜும்மாவுடைய நாளாக இருக்கு. நீங்க கையோடு ஓதிவிட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் த்வய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. 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 அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன்
طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا 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 طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا
طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه.